மணல் கொள்ளையை தடுக்க முயன்றவர்களை தாக்கியோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் நடந்தது. வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையை அடுத்த மேல்விசாரம் பாலாற்றில் கடந்த சில மாதங்களாக மணல் கொள்ளை ஜரூராக நடந்து வருகிறது. மாட்டு வண்டி, சரக்கு ஆட்டோவில் மணல் திருட்டு நடப்பதை அறிந்து பொதுமக்கள் பல்வேறு புகார்கள் அளித்தும் பயனில்லை. இந்நிலையில் மணல் திருட்டில் ஈடுபட்டோரை தடுத்து நிறுத்தி 4 மாட்டு வண்டிகளை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். அதில் வந்தவர்கள் தப்பிச் சென்ற சில நிமிடங்களில் 20 பேர் கொண்ட கும்பல் பொதுமக்களை தாக்கினர். இதில் சிலர் படுகாயமடைந்தனர். போலீஸ் மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவித்தும் யாரும் வரவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஆற்காடு வேலூர் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பற்றாக்குறை ஏற்பட்டிருக்க காரணத்தால் மேல்விசாரம் பாலாற்று படுகையில் மணல் அள்ளக்கூடாது என்று சொல்லி நாங்கள் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு காவல்துறைக்கும் வருவாய்த்துறைக்கும் தெரியப்படுத்துகிறோம். இன்னைக்கு 3 மாட்டு வண்டியில இரவு 9 மணி அளவில் அப்போலோ ஆஸ்பத்திரி மணியக்கார் தெருவில் கொண்டு வந்து மணலை கொட்டிட்டு இருந்தாங்க. அதை போய் நாங்க பிடிக்க போனாக்கா எங்களை பிடிச்சி தள்ளிட்டு அவங்க வண்டி ஓட்டி 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் உறுதியளித்த பின்னர் மறியல் முடிவுக்கு வந்தது. படுகாயமடைந்த 7 பேர் வாலாஜாபேட்டை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.